சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப இருக்க மார்க்கெட் கண்டிஷன், அதாவது போன வாரம் போர் முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை சைன் ஆகுதுனாங்க. ஆனா, அது சைன் ஆகல. இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல திரும்பவும் சிக்கல் இருக்கு. கப்பல்கள் கச்சா எண்ணெய் கொண்டு வர கப்பல்ல பிரச்சனை இருக்கு. அப்படிலாம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்ப மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்திருக்கு. இனிமே என்ன ஆகும் சார் இந்த சூழல்ல? இப்ப இந்த வார் ஒரு இதே மாரி முன்னாடி போகுது, பின்னாடி வருது, முடிய போகுதுன்னு சொல்றாங்க. திருப்பி பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. இது மாத்தி மாத்தி ஒரு 2 மாசமா, ஒரு 1 1/2 மாசமாவே இந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் இது இப்படிதாங்கிறது மாரி முடிவு பண்ணிட்டாங்க. இதுல இனிமே வார் வார் சிச்சுவேஷன் அதிகரிக்காது. ஆனா எப்ப முடியும்னு தெரியல மார்க்கெட்டுக்கு. இந்த நிலைமை தான் இந்த ஒரு பொசிஷன்ல தான் மார்க்கெட் இப்ப கம்பெனிஸ் அப்ரோச் பண்றாங்க. இந்த டயத்துல இப்ப வாரை விட எல்லாரோட எதிர்பார்ப்பு வார் முடிஞ்சிடும், க்ரூட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஆனா எப்ப முடியுங்கிறது தான் அந்த ஒரு கேள்விதான் இருக்கு ஒழிய, வார் முடிஞ்சிருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. இப்ப அதை விட இப்ப எல்லாரும் என்ன முக்கியமா பாக்குறாங்கன்னா, மான்சூனோட ட்ரெண்ட் என்ன, எவ்வளவு மழை வரப்போகுது, நம்ம ஃபார்மர்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ப்ரொடியூஸ்லாம் எவ்வளவு இருக்க போகுது, முன்னாடி போன வருஷத்து அளவுக்கு ஒரு உற்பத்தி விளைச்சல் இருக்குமா, அதனால ஒரு உணவுப் பொருட்களோட விலை கூடுமா, ரூரல் எக்கனாமி, ஃபார்மர்ஸோட இன்கம் நல்லா இருக்குமா இந்த வருஷம், அவங்களுக்கு இன்கம் நல்லா இருந்ததா, ஏன்னா இன்னும் 50%க்கு மேல நம்ம இந்தியன்ஸோட இன்கம் ரூரல் இன்கம் தான், ஃபார்மர்ஸ் இன்கம். அப்புறம் அதை சார்ந்த பொருட்கள், அது சார்ந்த விற்பனைக்கான ஒரு இன்கமாக தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த இன்கம் இருந்தால் தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்எம்சிஜிலேயோ இல்லை ஒரு 2 வீலர் இண்டஸ்ட்ரியிலையோ அந்த மான்சூன் நல்லா இருக்கும்போது அவங்கள்ட்ட நிறையா பணம் அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி அவங்களுக்கான டிமாண்ட், அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய, அவங்கள்ட்ட பணம் அதிகமாக இருக்கும்போது அவங்க வாங்கக்கூடிய பொருட்களில் வர டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் இல்லாட்டி கம்பெனிஸோட க்ரோத் இந்த 2 குவார்ட்டருக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த ரூரல் டிமாண்ட் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்த்துட்ருக்கோம். மான்சூன் எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த குவார்ட்டரோட ரிசல்ட் முடிய போகுது. குவார்ட்டர் ரிசல்ட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம போன குவார்ட்டரை விட ரிசல்ட் இந்த குவார்ட்டர் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குவார்ட்டரில் க்ரூட் ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருக்க குவார்ட்டர் இது இல்லையா. இப்போ தான் எல்லாம் $90 $100 சொல்லிட்டு அவங்க மூலப்பொருள் வாங்கியிருப்பாங்க இந்த டைமில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஸோ அவங்க மார்ஜின் குறைய வாய்ப்பு இருக்குது, க்ரோத் அஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால மார்க்கெட் இதெல்லாம் தான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த மார்க்கெட் மூமெண்ட்ஸ் இருக்கும். வார் இப்போதைக்கு கொஞ்சம் பேக் சைடுக்கு போயிருக்கு. அதை விட இந்த மாதிரி இஷ்யூஸ் இப்போ முக்கியமாக இருக்கு. இப்போ நீங்க சொன்னதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் ஜாஸ்தியானது கம்பெனிஸ்க்கு பெருசா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு இருக்கீங்க. ஆனா இந்த போரோட நடுவுல $100க்கு மேல போய் இப்போ ஒரு $80 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா போருக்கு முன்னாடி $60 இருந்தது. இப்போ இதனால இந்த கம்பெனிகள் எந்த மாதிரி சிக்கலை சந்திப்பாங்க சார்? இப்போ க்ரூட் ஒரு அது மட்டும் ஒரு மூலப்பொருள் இல்லை. க்ரூட் அதிகமாச்சுன்னா அவங்க எந்த பொருள் வாங்கினாலும் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடுது. இப்போ க்ரூடை பேஸ் பண்ணி நிறைய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா. இதை உங்களுக்கு ஃபர்டிலைசர் காஸ்ட் கூடும். உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு பல தரமான பொருட்கள் க்ரூட் தான் மூலப்பொருளாக இருக்கும். க்ரூடை வச்சு தான் பல பொருட்கள் நமக்கு செய்ய கிடைக்குது. அந்த மூலப்பொருட்களோட விலை கூடுனதுனால எல்லா பொருட்களோட விலையும் கூடியிருக்கு. இப்போ அதனால ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கு. இப்போ பெயிண்ட் கம்பெனி நிறைய க்ரூட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏர்லைன்ஸ் கம்பெனியும் இல்லை ஒரு இந்த மாதிரி கம்பெனிஸும் அவங்களுக்கு அந்த ஃபியூவல் காஸ்ட் கூடியிருது. இப்போ எல்லாரோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும், இப்போ ரா மெட்டீரியல்ஸ் ஒரு இன்ஃப்ளேஷனரி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கமாடிட்டி ப்ரைஸும் கூடியிருக்கு. இப்போ ஸ்டீல் ப்ரைஸ் கூடியிருக்கு. எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் க்ரூட்னாலே கூடியிருக்கு இப்போ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு மூலப்பொருளோட விலை கூடும்போது எல்லாரோட மார்ஜினும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க எல்லாத்தோட இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் கூடின அளவுக்கு அவங்க எண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸை கூட்ட முடியாது. ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு மார்ஜின் குறையும். மார்ஜின் குறைஞ்சா உங்களுக்கு ப்ராஃபிட் க்ரோத் குறையும். ஸோ இந்த ப்ராஃபிட் க்ரோத் குறையும் போது உங்களுக்கு இபிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் குறையும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் குறைய உங்களுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங் மல்டிபிள் கூட தெரியும். ஸோ அப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் ப்ரைஸும் குறைஞ்சாதான் உங்களுக்கு பிஇ ரேஷியோவும் அதே லெவலில் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸோட ரீசன்ஸ்னால உங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் அதிகமாகலாம். சார், இப்போ போன வாரம் ட்ரம்ப் போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சதுலேருந்து இந்தியன் மார்க்கெட் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு. மண்டே திரும்பவும் ரெக்கவரி மோடில் தான் இருக்கு. இப்போ இது ஒரு ஷார்ட் கவரிங்கா அல்லது இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் ஆச்சு? இல்லை, இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம இதனால தான் இது ஆகுதுங்கிறது
நம்ம அப்படி லிங்க் பண்ணிக்க முடியாது. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வார் முடிஞ்சிருங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஷார்ட் போயிருக்காங்க, கவர் பண்ணி மார்க்கெட்டை இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். இது வந்து திருப்பி நாளைக்கே வந்து வார் வந்து முடியாதுங்கிற போது திருப்பி அவங்க விற்கலாம். ஸோ இதெல்லாம் நியூஸ் பேஸ்டு. நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறோம் தான் நான் எல்லாருக்கும் ஒரு சஜஷன் சொல்கிறேன். நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பார்க்காம, அது ஏன் எதுக்கு ஆகுதுங்கிறத பார்க்காம, நம்ம ஒரு கம்பெனி பார்க்குறோம், அந்த கம்பெனி நான் நினைக்கிற விலைக்கு வருதா, அந்த விலைக்கு வந்தால் நான் வாங்குவேன். இதுதான் என்னோட ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கும். அந்த கம்பெனி அந்த விலைக்கு வரும்போது நான் வாங்கிட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து அதுக்கு நடுவில் வந்து மார்க்கெட்டில் என்ன மூமெண்ட்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப நம்ம பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட் மூமெண்ட்டை பார்க்க தேவையில்ல, லாங் டேர்முக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இது ஒரு டைமாக இருக்கும். இப்போ கண்டினியூஸ் ஃபாலு, இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 டேஸாக அப் சைடில் இருக்குது. இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். டவுன்ஃபாலில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இறங்கும், இல்லை ஏறும்போது வாங்கலாம்னு சிலர் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ரெக்கவரி மோடு வந்துருச்சா? இப்போ இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா இந்த டைமில்? இல்லை, ரெக்கவரி மோட்லாம் இல்லை. கண்டிப்பாக வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து வாலட்டைலாக தான் இருக்க போகுது. லாஸ்ட் ஒரு 1 இயராகவே மேலே ஏறுது இறங்குது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து இனிமேல் வந்து ஒரு இடத்துக்கு மேலே மேலே தான் ஏறுங்கிற மாதிரி யாருமே நினைக்கல. இப்போ எல்லாரும் வந்து இன்னும் ரிஸ்க் இருக்குது. முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவோட மேக்ரோஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட ருப்பியோட வேல்யூவோ இல்லை வந்து இன்ஃப்ளேஷனோட ஃபிகரோ இல்லை இது அந்த எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் அஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் ருப்பி வந்து 88 87லேருந்து இப்போ வந்து 95 94க்கு போயிடுச்சு. ஸோ இதனால வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கான இண்டஸ்ட்ரீஸ்க்கான மார்ஜின்ஸ் குறையுது. எல்லாம் நிறைய மேக்ரோஸ் மாறி இருக்குது. நம்ம க்ரூட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம க்ரூட் தான் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதனால வந்து நமக்கு மேக்ரோஸே அஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இனிமேல் வந்து எக்கனாமி வந்து இனிமேல் நல்லா தான் இருக்க போகுது, இனிமேல் வந்து கூட தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம ஒரு வியூ எடுக்க முடியாது. இனிமேல் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம வியூவை வந்து நம்ம சீர்படுத்திக்கிட்டே போகணும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் மேலேயும் போகும், கீழேயும் வரும். நம்ம வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லெவல் வரும்போது நம்ம அதை வாங்கணும், வாங்கி வெயிட் பண்ணணும். ரொம்ப மேலேயும் போனால் நம்ம வந்து ரொம்ப விற்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து திருப்பி கீழே வந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு எதுக்காக வாங்குறோம்னு பார்க்கணும். நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக வாங்குறோமா, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்காக வாங்குறோமா? ட்ரேட் பண்ணுறதுக்காக வாங்கணும்னா ஒரு கம்ஃபர்டபுள் லெவலுக்கு வரும்போது நீங்கள் வாங்கிட்டு ஓரளவுக்கு கூடனதுக்கப்புறம் நீங்கள் விற்பீங்க. ஆனால் வந்து அது எந்த லெவல் என்னங்கிறது வந்து நியூஸ் பேஸ்டாக தான் இருக்க போகுது. நியூஸ் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்க போகுது. சரி, இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ருப்பி வேல்யூ ஏறிடுச்சு. ஒரு 2-3 மாதத்துலேயே ரூ. 85 $95 வரைக்கும் போயிடுச்சு. இந்த ருப்பி வேல்யூ டவுன் ஆக போது இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சிக்கல் வரும் சார்? இல்லை, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சிக்கல் வரும்னா வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களோட கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு நிறையா இப்போ டாலர் வந்து திருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 88லேருந்து 96 ஆனது 96லேருந்து 90 ஆச்சுன்னு வைங்களேன், இல்லை 92 ஆச்சுன்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு லாஸ் இருக்கும்ல. ஃபாரின் இன்வெஸ்டருக்கு வந்து 95லேருந்து 92 91க்கு வந்துச்சுன்னா அந்த ₹4 வந்து அவங்களுக்கு லாஸ் தான். அந்த லாஸை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஏறும்போது அதாவது ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுது. இப்போ இந்த கட்டத்தில் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, அதாவது டாலர் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. டாலர் அப்ரிஷியேட் ஆகும்போது ஒரு ஃபாரின் இன்வெஸ்டருக்கு நல்லது. அவங்க ஃபாரின் இன்வெஸ்டருக்கு நல்லதாக இருக்கும்போது ரொம்ப வந்து ₹8 வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கு. அதில் கொஞ்சமாக ஒரு ₹3-4 குறைஞ்சா கூட அவங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும். ஸோ இந்த கட்டத்தில் அவங்க வர்றதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. அவங்க கொஞ்சம் ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இனிமேல் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகாது, இனிமேல் டிப்ரிஷியேட் ஆக சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி. சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஸ்டினை சொன்னீங்க, மார்க்கெட் எப்படி இருக்குன்றது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்ட்டு. அதனால இந்த கொஸ்டினை கேட்குறேன். அடுத்த 6 to 12 months இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டியோட போக்கு எப்படி இருக்குங்க சார்? இல்லை, இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பயஸோட தான் வந்து எல்லாரும் அப்ரோச் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் முடிஞ்ச லெவலை விட இந்த வருஷம் அதே லெவலில் முடிஞ்சாலே நமக்கு அது நல்ல ஒரு நியூஸ் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட் என்வாயன்மெண்ட், அதாவது உங்களுக்கு வார், க்ரூடு, இந்த மாதிரி மான்சூன், இந்த மாதிரி பேட் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போதும் நமக்கு வந்து போன வருஷம் எந்த லெவலில் முடிஞ்சோமோ அதே லெவலில் இருக்குங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப குறையாமல் இருக்குங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் இதே லெவலில் இருந்தாலே போதும் நமக்கு வந்து
growth வரும்போது நமக்கு ஒரு கூடும்போது அது நல்லா ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிரும். இறங்குச்சுன்னா தான் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்க சார். சூப்பர்ங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ.